மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. அது பார்வையாளர்களும் ரசிகர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுவும் அவங்களுக்கு பிடித்தமான ஒரு நடிகர் சொல்ற மாதிரி வச்சாங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஏற்றுக்குவாங்க. வசன சங்கர் சொன்ன மாதிரி இருக்காது, அந்த நடிகர் சொன்ன மாதிரி வருகிற போது அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா டிவி பற்றி சொல்லுகிற போது அம்பேத்கருடைய வாழ்க்கை திரைப்படம் எல்லா டிவிலையும் ஒளிபரப்புனாங்க. பார்த்தா எல்லாரும் ஒளிபரப்புற மாதிரி இருக்கு, எல்லாருமே டிவிலையும் தான் வந்ததுன்னு சொல்லி. ஆனா அதே சமயத்தில் அது ஒளிபரப்பக்கூடிய நேரம் இருக்குது பாருங்க, இந்த எல்லா மக்களும் அதிக மக்கள் பார்க்கக்கூடிய காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதான் பிரேம் டைம் நான் சொன்னேன். அந்த டைம்ல இல்ல, பேருக்கு அது ஒளிபரப்பப்படும், அவ்வளவோட சரி. அதே மாதிரி காயர்லஞ்சிங்கிற ஒரு பகுதியில தலித் மக்கள் மீது ஒரு கடுமையான காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்ப இதெல்லாம் சேனல் எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ற போது அந்த விஷயம் வெளிவராத மாதிரி எல்லா டிவியும் பார்த்து கொண்டாங்க. அப்ப என்ன அந்த செய்திகள்ல வந்ததுன்னு சொல்லிச்சுன்னா, நடிகர் சஞ்சய் தத்தினுடைய ஜாமீனை பற்றி விரிவாக செய்திகள் வந்தது, அந்த தாக்குதலை பற்றி வரவில்லை. அதே மாதிரி நடிகை சில்பா செட்டியினுடைய நிகழ்ச்சிகளை பற்றி வந்தது. இது வரும்போது அதை அமுத்துருவாங்க, இல்லாட்டி அதை பத்தி யாருமே கேட்க மாட்டாங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாகவே தெரியாது. அப்போ இதுதான் ஊடகங்கள். இவர்கள் என்ன சொல்றாங்க, ஜனநாயகமாக செய்திகளை நாங்கள் நேர்மையாக சமரசம் இல்லாமல் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே, உண்மைதானா? எப்படி இந்த செய்திகள் வருகிறது, எப்படி இது நடைபெறுகிறது என்பது மிக முக்கியமானது. அடுத்து சமீபத்தில் டெல்லியில ஒரு பெரிய பேரணி போன மார்ச் மாசம், கடந்த ஆண்டு மார்ச் மாசம் ஒரு பேரணி நடைபெற்றது. இந்தியாவில் இருக்கிற எல்லா தொழிற்சங்கங்களும் சேர்ந்து நடத்திய பேரணி. 5 லட்சம் பேர் அந்த பேரணியில் கலந்து கொண்டார்கள். டெல்லியினுடைய வரலாற்றிலேயே அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் நம் நாட்டில் எந்த டிவியும் அதை காட்டவில்லை, அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படவில்லை என்பது வருத்தத்துக்குரியது. அதிலிருந்து இவங்க யாருக்கு செயல்படுகிறார்கள், எதை முன்னிறுத்துகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முன்னாலெல்லாம் பேப்பர், பத்திரிகைகள், டிவி என்று சொன்னால் அதிகார நிறுவனங்களை எதிர்ப்பாங்க. அரசோ காவல்துறையோ நீதித்துறையோ எதிர்த்து செய்திகள் வெளியிடுவாங்க. இப்போ கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த ஊடகங்கள் அதிகார நிறுவனமாக மாறிவிட்டது. இவங்களே ஆயிட்டாங்க. அப்ப அதனால அந்த அதிகாரத்தை எதிர்ப்பதற்கோ அந்த நிறுவனங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கோ அவர்கள் தயாராக இல்லை என்பதைத்தான் இவை காட்டுகிறது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். இந்த செய்திகளை பற்றி ஒரு 3 ஆண்டு கால செய்திகளை ஒரு தனி நிறுவனம் ஆய்வு செய்தார்கள். செய்திகள்லாம் எப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்னு. அதுல முதல் வருஷம் அரசியல் செய்திகளுக்கு 23% மொத்த செய்தியில அரசியல் செய்தி என்பது 23% இருக்கிறது. 2வது வருஷம் 12.8 கிட்டத்தட்ட பாதியாக குறைந்து விட்டது. 3வது வருஷம் 10.9 அதிலிருந்து 2% குறைந்து விட்டது. ஏன் இதை குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், அரசியலை முக்கியப்படுத்தக்கூடாது என்று பத்திரிகைகள் எப்படி செயல்படுகிறதோ அதே மாதிரி அரசியலை படிப்படியாக குறைத்து மற்றது என்ன பண்றாங்க பாருங்க. விளையாட்டுக்கு 10.7% இருந்தது, 17.3% கிட்டத்தட்ட 7% விளையாட்டு செய்திகளுக்கு அதிகம். பல சேனல்கள் விளையாட்டே ஓடிக்கொண்டிருக்கிறது, நீங்க பார்க்கலாம். நான் சொல்றது எல்லா செய்திகளையும் கலந்து போடுகிற செய்திகள்.
அதே மாதிரி குற்ற சம்பவங்களை பற்றிய செய்தி 9.4% இருந்தது, 11.3% அதிகரித்து விட்டது. அதெல்லாம் வேடிக்கை என்னன்னு சொன்னா, கல்வி, விவசாயம், சுகாதாரம், சுற்றுச்சூழல், இதுக்கு எல்லாம் சேர்த்து கல்விக்கு 1.6, விவசாயம், சுகாதாரம், சுற்றுச்சூழல் 1%. இது எல்லாம் சேர்த்துனால கிட்டத்தட்ட 2-3% தான் வருது. நான் சொன்னேன், இந்த நாட்டில் விவசாயம் எவ்வளவு முக்கியத்துவமானது, தொழில்துறை எவ்வளவு முக்கியத்துவமானது, கல்வி எவ்வளவு முக்கியத்துவமானது, சுற்றுச்சூழல் எவ்வளவு முக்கியத்துவமானது, அதை பற்றிய செய்திகளே இல்லை என்கிற போது மக்களுக்கு இதை பற்றி மறைத்து எது தேவையோ அதை சொல்லாமல், எது தேவையில்லையோ, எது முக்கியத்துவமானது இல்லையோ அவைகளை புகுத்துகிற நடவடிக்கையை இந்த பத்திரிகைகள் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சாய்நாத் என்று சொல்லக்கூடிய ஹிந்து பத்திரிகையில் எழுதக்கூடிய, விவசாயத்தை பற்றி எழுதக்கூடிய ஒரு பெரிய எழுத்தாளர், அவர் டெல்லியில போய் ஒரு 3-4 நாள் இருந்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு 3 பத்திரிகைகளை எடுத்து ஆய்வு பண்றார். ஒரு மாச செய்தி எப்படி வருதுன்னு சொல்லி, அதுல முதல் பக்க செய்தி 0.6% தான் விவசாயத்தை பற்றி. 70% மக்கள் இந்த நாட்டில் விவசாயிகள். இந்த நாட்டுடைய பொருள் உற்பத்தியில், இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிற அந்த துறையை பற்றி 0.6% தான். அதுவும் எப்படி வந்ததுங்கிறதான்னா, நம் நாட்டுடைய பிரதமர் விதர்பா போனார், அதனால விவசாயத்தை பற்றி அந்த செய்தியில இந்த கணக்கில் சேர்த்திட்டார். அதனால அது அடுத்து அந்த செய்தியை சேகரிக்கிறதுக்காக டெல்லியில் இருந்து போன நிருபர்கள் 10க்குள்ள, அதே மும்பையில் ஒரு ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. அந்த ஃபேஷன் ஷோவை கவர் பண்ணுவதற்கு டெல்லியில் இருந்து போன நிருபர்கள் 512 பேர். இந்த நாட்டினுடைய செய்திகள், மீடியாக்கள் எப்படி செயல்படுகிறது? அவங்க மும்பையிலிருந்து 1 மணி நேரம் தான் அந்த விதர்பா, இந்தியாவிலே கோடான கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் 2.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டுடைய யுத்தத்திலையும் கூட இவ்வளவு பேர் சாக மாட்டான். அதை பற்றி எழுதவில்லை, அங்கு போகவில்லை. அந்த பருத்தியிலே தயாரித்த ஃபேஷன் ஷோவை எழுதுகிறார்கள். அந்த பருத்தி தயாரிக்கிற விவசாயிகள், அவருடைய சாவு காரணங்கள் இந்த பத்திரிகைகள் எழுதுவது இல்லை.